வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். BA4201 பேப்பர்ல யூனிட் 2 நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அதுல எப்படி ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட் ஹங்கேரியன் மெத்தட்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹங்கேரியன் மெத்தட்ல எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்றது, அதுல லைன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றது, டிக் பண்றது எப்படி, அசைன் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு கேட்டகரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரியா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் இருக்கும். யூனிட் 2 பொறுத்தவரை டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் நமக்கு 5 டாபிக்ஸ் அண்ட் ரெலவெண்ட் பார்ட் சி கொஸ்டினும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னில் எந்த மாதிரிலாம் டாபிக் இருக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். Introduction. The transportation problem deals with transportation goods for M sources to N destinations. The sources are also called godowns and suppliers. ஸோ நம்ம நார்மலாக பேசுகிறது தான், ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிற சப்ளைஸ் இல்லை கோடவுன் சொல்கிறது எல்லாமே சோர்ஸஸ் வரும். டெஸ்டினேஷன்னா ஒன்றும் இல்லை, டிமாண்டு இல்லை எனக்கு எவ்வளோ தேவை, ரெக்யர்மெண்ட், அந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே டிமாண்டில் வரும். இன் ஜென்ரல் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் கிவன் பை M/N மேட்ரிக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷனும் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டரில் தான் ப்ராப்ளம் கொடுக்க போகிறாங்க. Elements of the matrix represent the cost of represent one unit from ith source to j destination. அதாவது நமக்கு இதில் சப்ளைஸ் டு டெஸ்டினேஷன் நமக்கு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டாபிக் போகலாம். ஸோ டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஒருவேளை உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கோட் பண்ணுங்கள், இதுவரை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, IJ 2 டேட்டா கொடுக்குறாங்கங்கிறப்ப சமேஷன் ஐயோட டேட்டா வந்து 1 to M, ஜேவோட டேட்டா 1 to N இருக்கும். தட் இஸ் மினிமைஸ் இஸ் அட் ஈக்குவலன் டு CIJ XIJன்னு சொல்லுவாங்க. இதோட கன்ஸ்ட்ரைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு I ரெலவெண்ட்டாக ஒரு ஆர்டர், J ரெலவெண்ட்டாக ஒரு ஆர்டர். போத் ஆர் ஆல் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. இது காஸ்ட் பேஸ்டாக பேசுகிறது. ஸோ காஸ்ட், மணி இந்த மாதிரிலாம் பேசினாலே நமக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. மினிமம் வேல்யூ நமக்கு 0 எக்ஸிஸ்ட் ஆகலாமே தவிர லெஸ் தென் 0 ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. அண்ட் பேசிக் ரிசல்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு சில ரிசல்ட்ஸ்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபீஸிபிள் சொல்யூஷனாக என்ன, பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக என்ன, நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொன்ன, டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக என்ன, ஆப்டிமல் சொல்யூஷனாக என்ன, 5 டெஃபினிஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மீனிங்கில் இந்த கண்டென்ட் புரியுதோ அதை கரெக்டாக எழுதுங்க. பட் கான்செப்டை மாற்றக்கூடாது, அது கரெக்டாக தான் இருக்கணும். பட் லிட்ரலாக இதே வேர்ட்ஸில் தான் எழுதணுமானா அப்படிலாம் கிடையாது. ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எதை சொல்லுவான்னா இஸ் எ செட் ஆஃப் நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ். தட் இஸ் XIJ தான் சொல்கிறாங்க. XIJயோட வேல்யூ உங்களுக்கு வந்து நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் இருக்கும். நான் நெகட்டிவ் மீன்ஸ் 0வாக இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். பட் நெகட்டிவ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. இதுதான் நான் நெகட்டிவ் டேர்மோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சாட்டிஸ்ஃபைஸ் த ரிம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் காமன் தான். பட் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தடுக்கு முன்னாடி LPP ஆர்டரில் வேறு மாதிரி பார்த்துருப்போம். யூனிட் 2ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ரெலவெண்ட்டாக பார்க்குறோம். அதனால தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கோட் பண்ணுறாங்க. இட்ஸ் செட் டு பி a basic feasible solution if it contains no more than M+N-1 நான் நெகட்டிவ் அலோகேஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செக் பண்ணணும். Mங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், Nங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒவ்வொரு டெஃபினேஷனுக்கும் ஒவ்வொரு க்ளூ வேர்ட் வச்சுக்கோங்க. பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனா XIJ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா M+N-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா எல்லா கேட்டகரி இதில் வரும். ஸோ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் M/N டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் செட் டு பி நான் degenerate if the total number of non-negative allocation is exactly that's valid. So M+N-1 equivalent இருக்கணும். These M+N-1 allocations is independent position இருக்கணும். அப்படி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும். பட் டெஃபினிஷன் என்னங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். டீஜெனரேட் சொல்யூஷன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A basic feasible solution in which the total number of non-negative allocations is less than. ஸோ லெஸ் தானாக இருக்காங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்ட்லி இருக்கணும், இங்கே லெஸ் தானாக இருக்கணும். இதுதான் வித்தியாசப்படும். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லிசன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆஃப் நான் நெகட்டிவ் அலோகேஷன் இருக்கணும். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா நோ மோர் தேன் M+N
இந்த ஆர்டரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னாங்க. நான் டீஜெனரேட் பேசிக் சப்ஜெக்ட் எவ்வளோ அழகாக மூவ் ஆகுது பாருங்க. முதல்ல பேசிக்காக ஃபீஸிபிள் சொல்யூஷன் அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் போதும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. அதோட ஒரு கண்டிஷனை சேர்த்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் இஸ் நான் டீஜெனரேட், லெஸ் தெனாக இருந்ததுன்னா டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக தான் புக்கு கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஆர்டரில் அவங்க என்ன வே ஆஃபில் கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்ச் பண்ணிட்டோம்னாலே போதும், நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் டைமில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ் டெஃபினிஷன் ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷன்னா இட்ஸ் த ஃபைனல் ஆன்சர். feasible solution that minimizes the transportation cost or maximize the profit. So minimize the cost to maximize the profit இருந்ததுன்னா it is an optimal solution. ஃபைனல் ஆன்சர் தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இப்போ டெஃபினிஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெத்தட் டு ஃபைண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு மொத்தம் 5 மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இட் இஸ் எ ரிப்பீட்டட் டாபிக். தேர் ஆர் 5 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ NWCM சொல்லுவாங்க, இல்லை NW மெத்தட் சொல்லுவாங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடு. செகண்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் ஆர் மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட், லோயஸ்ட் காஸ்ட் மெத்தட். மூணுமே ஒரே பேர் தான். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா லீஸ்ட் வேல்யூ, மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட் மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும், லோயர் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்து ரோ மினிமம் மெத்தட், காலம் மினிமம் மெத்தட், அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வர்கர்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வர்கர்ஸ் கேட்பாங்க. வர்கர்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனாலிட்டி மெத்தட், ரீக்ரெட் மெத்தட் சொல்லுவாங்க. பெனாலிட்டி மெத்தடும் சொல்லுவாங்க, ஏன்னா இதில் பெனாலிட்டி வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம். அது கேல்குலேஷன்லாம் நம்ம டாபிக் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 5 டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், செகண்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தேர்ட் ரோ மினிமா மெத்தட், காலம் மினிமா மெத்தட் ஃபோர்த், ஃபிஃப்த் வந்து வர்கர்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். பட் இதில் என்னென்னா ஒவ்வொரு பேர் சில சமயம் ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா NW மெத்தட் கொடுக்கலாம், லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை LCM மெத்தட் கொடுப்பாங்க, வர்கர்ஸை வேர்ம் மெத்தட் கொடுப்பாங்க. நம்ம பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷார்ட் ஃபார்ம் தெரியாமல் போனாலோ, இல்லை ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சுட்டு பேர் தெரியாமல் போனாலோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும் எக்ஸாம் ஹாலில். ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் இந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் நாளுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் அதை பெனால்ட்டி வேல்யூ டிஃபைன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம யோசித்து எழுதணும். பட் 1, 2, 3, 4 எல்லாமே ரொம்ப சிம்பிள், சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர் எதுவுமே மாறாது. பட் நம்ம சூஸ் பண்ணுற டேர்ம் தான் மாறும். அது எப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இப்போ ஓரலாக மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட். நார்மலாக நம்ம டயக்ராமில் என்ன சொல்லுவோம், டைரக்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் இது நார்த்து சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம் சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, இது எண்ணு. அப்போ எண்ணுக்கும் டபிள்யூக்கும் இருக்கிற இடம் தான் நார்த் வெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம டேரக்ஷன் கோட் பண்ணால் இந்த ஆர்டரில் எடுப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்னால் அந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நார்த் வெஸ்ட் எக்ஸிஸ்டர், அதாவது முதல் டேட்டாவை நீங்கள் எடுத்து மாடிஃபை பண்ணணும், அதை வச்சு தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நார்த் வெஸ்ட்டு. லீஸ்ட் காஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா டேட்டாலையுமே எனக்கு லீஸ்ட் வேல்யூ இது தான், நான் ஃபஸ்ட் அலாகேஷன் அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோட ப்ரொசீஜர். ரோ மினிமா, ரோவில் மினிமம் வேல்யூ எது, ஒவ்வொரு ரோலையும் மினிமம் வேல்யூ எதோ அதுக்கேற்றபடி அலாகேஷன் பார்க்குறது ரோ மினிமம் மெத்தட். கால மினிமானா ஒவ்வொரு காலத்துலேயும் மினிமம் மெத்தட் வேல்யூ என்னவோ அதுக்கு அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ரோனா ரோ வைஸ் ரொம்ப யோசிக்க வேணாம், சிம்பிள் பேரை வச்சு சொன்னோம். நார்த் வெஸ்ட், நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும், அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். லீஸ்ட் காஸ்ட், லீஸ்ட்னா இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ, அப்போ அதை சூஸ் பண்ணி அதுக்கு அலாகேஷன் போட்டுக்கணும். ரோ மினிமா, ரோ வைஸ் மினிமம் சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் போல். காலம் மினிமம், காலம் வைஸ் மினிமம் வேல்யூ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும் போல். இவ்வளோ தான். ஸோ இந்த லாஜிக் நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ராப்ளம் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் சேம் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 ப்ராப்ளம் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நம்ம அழகாக அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் வர்கர்ஸ் அப்ராக்சிமேஷன் வந்து பெனாலிட்டி வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம், அது தனியாக பார்க்கலாம். இதுதான் ஓவராலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாப்பிக்கு. இந்த 5 டாபிக் பார்த்துட்டு இந்த 5 டாபிக் ரெலவெண்ட்டாக நம்ம நான் டிஜெனரேட் அண்ட் டீஜெனரேட் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டா யூனிட் 2வே ஓவராலாக முடியும். கண்டிப்பாக நமக்கு பார்ட் டி கொஷின் இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.